நியூஸ் யூடியூப் சேனல் சார்பில் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பொதுமக்கள் இல்லங்களில் படையலிட்டும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் தீபாவளி பண்டிகையினை வெகு விமர்சையாகவும் உற்சாகத்துடனும் குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பெண்கள் விரதம் இருந்து கோவில்களில் தீபாவளி நோன்பு எடுத்து வழிபாடு செய்தனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தெற்கு கேரளா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நீடிக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இது தவிர வங்கக்கடலில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அக்டோபர் 21 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுநாள் புதன்கிழமை வலுவடையக்கூடும். இதன் காரணமாக அக்டோபர் 24 வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழையும் சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் அதிலும் வட கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ரூபாய் 2000 விற்பனையானது. புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் பிரபல IT நிறுவனம் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். கொரியர் நிறுவன பெயரில் குறுஞ்செய்தி அனுப்பி புதுவையைச் சேர்ந்த நபரின் செல்போனிற்கு வந்த ரகசிய எண்ணை பெற்று அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 1 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதுச்சேரி காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அக்டோபர் 19 முதல் 6 நாட்களுக்கு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை